காப்பி ரைட்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து நிறைய கதைகள் நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு கதை வந்தாலும் ஃபேஸ்புக்கில் போட்டுருவாங்க. ஓகே, ராஜேஷ்குமார் கதையை வந்து இவங்க திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்லியே போட்டுருவாங்க. அப்படி நீங்க பார்த்த கதைகள் எது சார்? நிறைய நிறைய கதை சொல்ல வேண்டாம், ஏன்னா அது வந்து கான்ட்ரவர்சி ஆகும். அவங்க வந்து அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வீணான பிரச்சனைகள் வரும். அது ஒன்றும் வேண்டாம், ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ராஜேஷ்குமார் கதைகளும் இங்கே மட்டும் இல்லை, கேரளாவுக்கும் போய் அங்கேயும் வந்து மாற்றப்பட்டு இங்கே வருது. அதையும் வந்து எனக்கு தெரியும், அங்கே இருக்கிறவங்களே சொல்லியிருக்காங்க. தமிழ் கதைகள் வந்து உங்கள் நாவல் தூக்கிட்டு வர்றாங்க சார், 10 நாள் 15 நாள் படிக்கிறாங்க, அதுலேருந்து ஒன்று எடுக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறாங்க, மாற்றி கதையாக கொண்டு வர்றாங்க. அதில் வந்து சில கதைகள்லாம் உங்களுக்கு அப்பட்டமான கதைகள். நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், லாயர். அவர்கிட்ட அவர் ஒரே வார்த்தை சொன்னார். அவர் என் ஃப்ரெண்டாக தான் சொன்னார், நீங்கள் வந்து எந்த காரணத்துக்காகவும் கேஸ் போடாதீங்க. கேஸ் போட்டிங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா மற்ற லாயர்ஸ்கிட்ட போனீங்கன்னா இந்த கேஸ் அடிச்சிடலாம் சார், தூக்கிடலாம் சார், 10 லட்சம் 15 லட்சம் வாங்கிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஜூரிஸ்டிக்ஷன் எங்கே இருக்குன்னா சென்னை. ஓகே, நீங்கள் நீங்கள் லாயரை வந்து நீங்கள் தான் கூப்பிட்டு போகணும். ஆமாம், ஃப்ளைட்டோ ஏதோ புக் பண்ணணும், ஹோட்டலில் புக் பண்ணணும், அங்கே வாய்தா வாங்கிறதுக்கு நீங்கள் போகிறீங்களோ இல்லையோ வக்கீல் போகணும். அவர் வந்து அவருக்கு போக வரதுக்கெல்லாம் சார்ஜ் நீங்கள் பண்ணணும். ஒரு வாய்தா கிடையாது, 30 வாய்தா வாங்குவானுங்க. ஓகே, சினிமாக்காரங்க 30 வாய்தா வாங்குவாங்க. நீங்கள் 30 வாய்தாவுக்கு அவர் போவார். அவர் உங்கள் வக்கீலை வந்து என்னால் ட்ரெயினில் ஃப்ளைட் டிக்கெட் போடுன்னு நீங்கள் போடுவீங்களா? அதுக்கு எதுக்கு நான் செலவழிச்சிட்டு பேசாமல் இருந்துக்கிறேன்.